தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவதற்கான நெஞ்சில் கொடியிருக்கும் இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் மிகவும் மிகையானது. அது எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு நிகரான ஒரு யோகங்கள். பல நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இப்போ விஜய் ஜாதகம் சரியா தப்பா? நான் பார்த்த யூடியூப் சேனல் தலைப்பில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவர் பூச நட்சத்திரம் கடகராசின்றதை பேசியிருக்காங்க. லக்கணம் தெளிவாக எந்த ஒரு துறையிலையும் முன்னணியா வரணும், எந்த ஒரு தலைமை பொறுப்புக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகங்கள் அடிப்படையிலே இந்த ஜாதகத்தில் என்னென்ன நல்ல யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நீசபங்க ராஜயோகம் நான் பார்த்த இதுவரைக்கும் விஜய் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் அம்சகட்டம் பார்த்ததா எனக்கு காட்டல. அவருடைய ஜாதகம் அப்போ முதல் படியாக அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகராக இருக்கும்போது அவரை பார்க்க கூட சைக்காது அப்படின்னு சொன்னவங்கள. அப்போ விஜய் அவர்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனி என்பது 2023 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி 2026 மார்ச் 6ஆம் தேதி நிறைவு செய்கிறார். அப்போ அஷ்டமசனி என்ன செய்தார்? இந்திய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவரை காண இவ்வளவு பெரிய இழப்பு சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேருக்கு அவரை ஆளாக்கிட்டுருச்சு. இந்த ஜனநாயகன் படமும் பிரேக்கில் இருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவரும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பரிபூர்ணமாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் துவங்கி சரியாக 3 ஆண்டுகள் அன்னை பராசக்தியுடைய அருளாசிப்படி என்னுடைய ராஜகாளியம்மன் ஜோதிட நிலையம் என்பதை துவங்கி 25 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 25வது ஆண்டு. நான் ஜாதகம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலத்தில் இருந்து பெரிய தேடல்கள் எனக்குள் இருந்ததனால் 1000 புஸ்தகங்களை நான் படித்திருக்கிறேன். உலக தலைவர்கள் ஜாதகங்கள் அனைத்தையுமே நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். பணக்காரர்கள், அந்த காலத்தில் இருந்த ஞானிகள், எவ்வளவு ஜாதகங்கள், அதாவது பழமை வாய்ந்த மாமனிதர்களுடைய ஜாதகங்கள் எவ்வளவு கிடைத்ததோ அனைத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி செய்து எனக்குள் ஒரு பெரிய அனுபவங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் மனிதர்களை பற்றிய ஒரு தேடல். மனிதர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாம் வளர்ந்தாச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செய்து நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒப்பிட்டு அடுத்தவர்களுக்கு நாம் பலன் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இன்னொருத்தருக்கு பாடமாக அமையும். அதுதான் அனுபவம் என்பது ஒன்று. அதை சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள், காலம் சென்ற சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன் அப்படிம்பார். ஒவ்வொரு ஜாதகத்தையும் அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் அதை படித்திருக்கிறேன். அந்த ஆய்வின்படி பல ஆண்டுகளாக நிறைய சேகரிப்புகள், நிறைய தேடல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி அன்னை பராசக்தியோட ஆசீர்வாதப்படி யார் யாருக்கு என்னென்ன துறை, யார் யார் எதை படிக்கலாம், யார் யாருக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம், யார் யாருக்கு எந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை, யார் யாருக்கு சொந்த தொழில், யார் யாருக்கு அயல்நாட்டு பணி, இன்று வரை இறை சாட்சமாக நான் சொல்லியதும் எழுதி கொடுத்ததுமே நடந்திருக்கிறது. இந்த அனைத்து பெருமையும் அன்னை பராசக்தியை சேரும். இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் நான் உண்மையை சொல்கிறேன் என்று. அந்த அடிப்படையில் அரசியல்வாதியா ஆக வேண்டும் என்று விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு கட்சி துவங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் பற்றி தான் ஒரு சின்ன ஆய்வு. ஜோதிடன் என்பவன் அரசன் முதல் ஆண்டி வரை ஜோதிடத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தகுதியானவன். எம்ஜிஆர் கூட வே லட்சுமண் ஐயா அவர்கள் அவருக்கு சிறந்த ஆலோசகராக இருந்ததாக ஏற்கனவே அவருடைய வரலாற்றில் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவரை பற்றி கடக லக்கணம் கடகராசி அப்படின்ற தலைப்புல அவர் பேசினாரு. அதை நான் பார்த்தேன். அதை பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல கமாண்ட்ல இருந்தது, அவர் கடக லக்கணம் இல்லை, கன்னியா லக்கணம் அப்படின்னு கமாண்ட்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்பவே எனக்கு குழப்பம் வந்துருச்சு. இவர் கடக லக்கணமா கன்னியா லக்கணமா அப்படிங்கிற ஒரு மாதிரி. அடுத்தது
பூச நட்சத்திரமா புனர்பூச நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்தது. இப்போ விஜய் ஜாதகம் சரியா தப்பா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன ஆய்வு எடுத்திருக்கேன். அவர் பிறந்த அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் கிட்டத்தட்ட 12 நாளிகை 14 வினாடி இருந்திருக்கிறது. அப்ப அவர் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தார் என்றால் அவருக்கு புனர்பூச நட்சத்திரம் கடகராசி தான் வரும். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி தான் வரும், கடக லக்கணமாக இருந்தால். ஆனால் அவர் பூச நட்சத்திரம் என்பதை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் பார்த்த யூடியூப் சேனல் தலைப்புல இருக்கிற அவ்வளவு பேரும் அவர் பூச நட்சத்திரம் கடகராசின்றதை பேசியிருக்காங்க. லக்கணம் தெளிவாக பேசல. அந்த லக்கணம் பூச நட்சத்திரமா இருக்கணும்னா கன்னியா லக்கணம் தான் வரும் என்பது என்னுடைய ஆராய்ச்சி. அவருடைய ஜாதகம் கன்னியா லக்கணம், பூச நட்சத்திரம், கடகராசி என்பது தெள்ள தெளிவான விஷயம் என்பது என்னுடைய ஆராய்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இது ஒரு பாயிண்ட். இந்த ஜாதகம் யோக ஜாதகமா? ஒரு மனிதர் எல்லாருமே பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், யதார்த்தமா முடிஞ்சிருது. எந்த ஒரு துறையிலையும் முன்னணியா வரணும், எந்த ஒரு தலைமை பொறுப்புக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகங்கள் அடிப்படையிலே யோகமாக இருக்க வேண்டும். அதுக்கு யோகமான தசைகள் வர வேண்டும். அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்க வேண்டும். அப்ப ஜாதகம் அடிப்படையில் யோக ஜாதகமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஜாதகத்தோட கம்பேர் பண்ணலாம். எம்ஜிஆர் ஜாதகத்தோட அதை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆர் கன்னியா லக்கணம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். அந்த அடிப்படையில் இவரும் கன்னியா லக்கணம், ராசி கடகம், பூச நட்சத்திரம். அப்போ கிட்டத்தட்ட அந்த யோகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த யோகங்கள் கிட்டத்தட்ட இதுல எனக்கு தெரிஞ்சு சாத்தியமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு சாதாரண பாமரன் ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி செஞ்சு அவருக்கு அரசாங்க வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். உயர்ந்த ஜாதகத்தை எடுத்து உயர்கல்வி யோகம் யாருக்கு உண்டு, உங்களுக்கு அரசாங்க வேலை இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஆணித்தரமா நூற்றுக்கணக்கான பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் என்னென்ன நல்ல யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நீசபங்க ராஜயோகம் என்பதே ஒரு புதையல் யோகம் மாதிரி தான். அது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஒருத்தரை பணக்காரராக்கலாம், அல்லது பதவி கொடுத்து அழகு பார்க்கலாம், அல்லது சமுதாயத்துல ஒரு பெரிய குருமார்கள், போதகர்கள், ஒரு பெரிய வழிகாட்டிகள், இப்போ அன்னை தெரசா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முக்கியமான குருமார்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப யோகம்னு ஒண்ணு இருந்தா அது அரசியல் தலைவராகவும் ஆக்கலாம், குருமாராகவும் ஆக்கலாம், அல்லது எடுத்த துறையில வெற்றி பெறவும் வைக்கலாம். அப்போ ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா நடிகர் விஜய் அவர் ஜாதகத்துல நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சந்திரன் ஆட்சியாகி செவ்வாய் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்துல இருக்கிறார். ஏன்னா நான் பார்த்த இதுவரைக்கும் விஜய் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் இதுவரை அம்ச கட்டம் என்று எந்த ஜோதிடரும் பார்த்ததாக எனக்கு நாலேஜுக்கு வரல. எனக்கு சிறிய வயதில் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நானாக இதை ஆராய்ச்சி செய்ததால், அன்னை பராசக்தி எனக்கு குருவாக இருந்ததனால், அம்சம் என்ற ஒரு கட்டம் எதற்காக இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அம்ச கட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. விஜய் அவர்கள் ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் நீசமாகி அம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதுவே நீசபங்க ராஜயோகமாகும். ராசி கட்டத்துல சந்திரன் ஆட்சியாக இருந்து செவ்வாய் நீசம் பெற்றதுனாலையும் நீசபங்க ராஜயோகமாகும். அதை தாண்டி தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10 கூடவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம். எம்ஜிஆர் ஜாதகத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணமே அதுதான் அப்படின்னு வே லட்சுமணன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒன்று அவர் ஜாதகத்தில் நிதர்சனமாக இருக்கிறது. அதாவது 9 கூடைய சுக்கிரனும் 10 கூடைய புதனும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அது பாக்கியஸ்தானம் கூட சொல்லணும். அதே இடத்துல 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார். அங்க சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். இது தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய ஒரு விளைவு. அடுத்ததாக சகட யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு யோகத்துல. சகட யோகம், இந்த சகட யோகம் அப்படிங்கிறது சக்கரை மாதிரி சுழற்சிக்கிட்டே கொண்டு வரும். சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சகட யோகத்தில் பங்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. குரு நின்ற வீட்டுக்குடையவன் அல்லது சந்திரன் நின்ற வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சகட யோகம் பங்கமாகி ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் என்பதை அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட பாமரர்ல பணக்காரர்கள் வரை ஜாதகத்தை பார்த்திருக்கோம். சாதாரண வார்டு செயலாளர், வட்ட செயலாளர், சேர்மன்ல எம்எல்ஏ, எம்பி வரைக்கும் பார்த்தாச்சு. அப்ப இவர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த யோகங்கள் உள்ளே இருக்கும். அதுதான் சகட யோக பங்கம் என்ற ஒரு சிறப்பு யோகம். அது அடுத்தது
உலகத்திலே வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எவ்வளவு யோகம் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற ஒன்று ரொம்பவே நல்லா இருக்கணும். அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்ற 5ஆம் இடம். அந்த சனி பகவான் அவருக்கு யோகக்காரரா இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். எம்ஜிஆருக்கு 10ஆம் இடத்தில், கன்னியா லக்னத்தில் 10ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ சேவை செய்ய வேண்டும் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும். அது மக்கள் சேவை செய்ய வேண்டும், அல்லது மக்களுக்காக வாழணும், அல்லது மக்கள் துறையை சார்ந்த சினிமா துறைங்கிறது மக்கள் துறை தானே, மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு துறை தானே, விரும்பக்கூடிய ஒரு துறை. அந்த அடிப்படையில் சனி பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா யோகாதிபதியாகி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவரு அம்சத்துல ஆட்சியாக இருக்கிறார். இவை வந்து அடுத்த பலம், மிகப்பெரிய பலம். ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் தெரியும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். லக்னாதிபதி என்பவர் வந்து பயங்கரமான யோகம் இருந்தும் லக்னாதிபதி என்பவர் வந்து ராசி அம்சத்தில் நல்ல நிலையில் இல்லை என்றால் அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. யதார்த்த நிலை வாழ்க்கையிலேயே சென்று விடுவார்கள். இவருடைய ஜாதகத்தில் அது எப்படி இருக்குதுன்னா 9ஆம் இடத்தில் 10 கூடையவராக இருந்து லக்னாதிபதியா இருந்து மூல திரிகோணத்துக்கு சொந்தமாக இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அம்சத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்கக்கூடாது. அம்சத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப 3ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் நீசபங்க ராஜயோகமாகி அம்சத்தில் ஆட்சியா இருக்கிறார். பூர்வ புண்ணியத்துக்கு சொந்தமான சனி பகவான் 10ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்று அம்சத்துல ஆட்சியா இருக்கிறார். 1-10 கூடைய லக்னாதிபதியும் ஜீவனாதிபதியும் ஆகிய புதன் அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடத்தை அவர் தொடுவதற்கான ஜாதகம் தான் என்பதில் வந்து சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இவ்வளவு யோகங்கள் இருக்கிறது. அப்போ முதல் படியாக அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகராக இருக்கும்போது அவரை பார்க்க கூட சகிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில வந்து இப்ப சமீப காலத்துல சில வருடங்களாக நடித்த படங்கள் எல்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சிறிய சிறிய பொறுப்புகளை எடுத்து பெரிய வெற்றி அடைந்தால் அதுக்கு பேர் வெற்றி. எடுத்தவுடன் பெரிய வெற்றி அடைந்தவர் உலகத்தில் இதுவரை இல்லை என்பது உலகம் அறிந்த ஒன்றுதான். அப்போ அடிப்படை பேசிக்கல் அவருக்கு ஜாதகம் வந்து வலிமையா இருந்தது. அவர் இளம் வயதில் வந்து அவர் சனி தசை 18 வருஷம் ஃபேஸ் பண்ணியிருக்கார். அடுத்தது புதன் தசை 17 வருஷம், 35 வருஷம், அடுத்து கேது தசை. இதெல்லாம் சுமாரான திசைகள் தான். ஏன்னா புதன் தசையில் ஏன் அவரை வந்து லக்னாதிபதி தசையா இருந்து வெற்றி பெற முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டார். கேது பகவான் திசை என்பது 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான். ஆனாலும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்து ஆட்சியாக இருந்து திசை நடத்துறார். அம்சத்தில் வந்து சூரியன் காலில் நின்று திசை நடத்திருக்கார். சூரியன் அவருக்கு சாரம் கொடுத்தவர் 10ஆம் இடத்துல இருந்துட்டார். அதுதான் இவருக்கு சுக்கிர தசை பலமான திசையாக போய்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் இலக்கை அடைந்து விட்டார். மிகப்பெரிய இலக்கை அடைந்து விட்டார் என்பது உலகத்துக்கே தெரிந்ததுதான். அப்ப அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தானே. அடுத்தது இந்த கடக ராசி அப்படின்னா அது உண்மையா பொய்யா, சரியா தப்பா அப்படின்னு ஒரு கணிதம். ஓடிப்போ போறவருக்கு 9ல குரு, அகப்பட்டவருக்கு அட்டமத்தில் சனி. அந்த காலத்தில் தேவாதி தேவர்கள், அடுத்து அரசர்கள், அடுத்து ஞானிகள், அடுத்து முனிவர்கள், அடுத்து அரசர்கள், அடுத்து சாதாரண பாமன் வரை. சனீஷ் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய காலகட்டம் 7 சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது மனிதர்களை தவிர்த்து அப்பாற்பட்ட ஞானிகள், மகான்கள், தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளிகை கணக்கில் தான் பாதிப்பார். தினசரி பாதிக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்குலாம் பொறுப்பு நிறைய இருக்கிறனால அவங்கள தினசரி ஆட்டி வைக்க முடியாதனால நாளிகை கணக்கில் ஒருத்தரை ஆட்டி வைப்பார். அப்படித்தான் இவருக்கும் அஷ்டமச்சனி 2023 டிசம்பர் மாதம் வந்தது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி அஷ்டம சனி நிறைவு பெற இருக்கிறது. இந்த அஷ்டம சனி காலத்தில் சுக்கிர திசையில் ராகு புத்தி ரன்னிங்ல இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனி என்பது 2023 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி 2026 மார்ச் 6ஆம் தேதி நிறைவு செய்கிறார். அப்போ அஷ்டமசனி என்ன செய்தார்? இந்திய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவரை காண வந்து இவ்வளவு பெரிய இழப்பு சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேருக்கு அவரை ஆளாக்கிட்டுருச்சு. இது அவரை வந்து வேண்டான்னு சொன்னவங்க கூட மகிழ்ந்து பாராட்டி அவங்க மேல இறக்கம் காட்டினாங்க. காரணம் என்னன்னா ஒரு பெரிய இழப்பு. அப்ப எல்லாருமே பரிதாபப்பட்டோம், எல்லாருமே இறக்கப்பட்டாங்க. நாமெல்லாம் இறக்கப்பட்டிருந்தாலும் பரிதாபப்பட்டிருந்தாலும் அந்த தனி நபருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் அது அவரும் ஆண்டவன் தான் அறிந்திருக்க முடியும். இதுதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஒரு வினாடினாலும் ஒரு மனிதனை வந்து என்ன வேணாலும் செஞ்சிருக்கிறதுக்கான ஆதாரம். நாளிகை கணக்கில் ஒரு தவறை செய்வார், ஒரு இழப்பை செய்வார் என்பது
வரலாற்றில் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஜாதகத்தில் தான் நான் சந்தித்திருக்கேன். அப்போ அஷ்டமச்சனி, ராகு புத்தி, சுக்கிரதசை. பொதுவாக சுக்கிரன் காலம் சென்ற நெல்லை கண்ணனையா அவர்களும் நானும் சுக்கிரதசை யோகதசையாக சொன்னதில்லை. அவர் மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார், மிகப்பெரிய இழப்பை செய்வார். அப்படித்தான் அவருடைய கேரக்டர். ஆனால் முழுமையா அவருக்கு என்னையா சுக்கிரதசை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. சனி பகவானோடையும் சுக்கிரனையும் ஒப்பிட்டால் சனி பகவான் ரொம்ப நல்லவர், சுக்கிரன் கொஞ்சம் கெட்டவர் தான். இவருக்கு அவர் யோகாதிபதியா இருந்துட்டார். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டார். அன்றைய ராகு புத்தி 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்திருக்கிறார். அஷ்டம சனியும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். குரு பகவானும் விரயத்தில் இருந்துட்டார். இதுவே அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த சோக சம்பவத்துக்கு காரணம். அப்ப அவர் கடகராசி தான் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகத்திற்குமே இடமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அஷ்டம சனி முடிஞ்சதற்கு பிறகு என்ன நடக்கும்? அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அட்டம்சன்ல நிறைய பேருக்கு வழக்கு இருக்கிறது. எல்லாருக்குமே நான் பொதுவாக சொல்லியிருக்கேன், அஷ்டம சனியில கடன் பட்டவர்கள் கடன் கட்டிடுவீங்க, வழக்கில் இருக்கவங்க வழக்கு தீர்ப்பாகிடும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், சம்பளம் குறைவாதவங்களுக்கு சம்பளம் உயர்வாக கிடைச்சிருங்கிற மாதிரி எதெல்லாம் தாழ்ந்ததாக அல்லது தவறாக அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்ததோ அதை மாற்றி உயர்வாக செய்து விடுவார். அப்போ வழக்கில் இருந்து அவரை விடுதலை செஞ்சிருவாங்க. அடுத்ததாக அவருடைய சினிமா படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்று வாலிபன் படம் நடித்த போது வெளியிட முடியாமல் தடுத்ததாக அன்றைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அது என்ன காரணம்லாம் தெரியாது நமக்கு முழுமையா. இருந்தாலும் தடை செய்யப்பட்டது, தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத அன்னைக்கு பேசப்பட்டது. அதே போலதான் இன்றைய காலகட்டத்தில் அவர் நடித்த இந்த ஜனநாயகன் படமும் பிரேக்கில் இருக்கிறது, அதாவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கான வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அஷ்டம சனி செய்யக்கூடிய குறைபாடு தான். அஷ்டம சனி முடிஞ்சோடனே அதுவும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னால் தடையை கடந்து நடக்கிற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். தடையே இல்லாமல் ஒருவன் ஜெயித்தால் அது வெற்றியாக இருக்க முடியாது. போராட்டமே இல்லாமல் ஒருத்தர் ஜெயித்தால் அதுக்கு பேரும் வெற்றியை இருக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து போரில் இறங்கி யாரோ ஒருத்தன் ஜெயிச்சாதான் வெற்றி. ஒரே ஆள் ஓட்டமா ஓடி ஒத்தையா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா அது பேர் வெற்றி இல்லைல்லவா? அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கும். போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்றால் தான் அதுக்கு பேர் வெற்றி. அதற்கு பேர் தான் நீச பங்க ராஜ யோகம் என்று பொருள். அந்த ஜாதகம் விஜய் அவர்கள் ஜாதகத்திலும் இருக்கிறது. அப்போ அஷ்டம சனி விலகியவுடன் ராகு புத்தி கிட்டத்தட்ட 2026 ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் ராகு புத்தி இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா 2 பேருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. வழக்குகளில் விடுதலை அடைவதற்கும் அல்லது அவருக்கு சாதகமாக ஆகிறதுக்கும் திரைப்படம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் அஷ்டம சனி முடிந்தவுடன். அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? அடுத்து சிஎம் ஆவாரா, அடுத்து சிஎம் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவர் ஆண்டவன், அவர்தான் முதன்மையானவர், அவர்தான் மகாதேவன். அடுத்ததாக மக்களை இயக்குவதற்கு அரசன் என்ற ஒரு பிரகடனத்தை செய்தார் இறைவனை. மக்களை நீ வழிநடத்து அப்படின்னு சொல்லி, அதற்கு அரசன் என்று பொருள். அரசனுக்கு பிறகு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. கிட்டத்தட்ட 3 ஒன்றுதான். நாம் இறைவனாக முடியாது. ஒரு மனிதன் முதலமைச்சராக ஆகணும், முதன்மை மிக்க மனிதர் ஆகணும்னா பூர்வ ஜென்மாவில் கர்மா ரொம்ப நல்லா இருக்கும், மிகப்பெரிய பலம் வாய்ந்திருக்கணும். ஏன்னா 10 கோடி பேர்கள்ல ஒருத்தராக வரணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவில் 130 கோடி பேருக்கு மேல வந்துட்டோம். பிஎம்ஆ இருப்பதுங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் 21 தலைமுறைகள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே முதலமைச்சர் ஆக முடியும், பிரதமர் ஆக முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரணமா அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி செஞ்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த தகுதி என்பது இறைவனால் விதிக்கப்பட்டிருந்தால் அது உள்ளே இருக்கும், அது நடந்துடும். அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம், நீசபங்க ராஜயோகம்னு சொல்லலாம், தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவன்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய ஆய்வில் இப்போ அரசாங்க யோகம் இருக்கா என்னன்னு ஒரு ஆய்வு எடுத்துருவோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன், நான் சின்ன குழந்தைகள் ஜாதகம் எழுதும்போது இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று எழுதி வச்சிருக்கேன் 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது இப்போது நான் எழுதி கொடுத்தவங்க எல்லாரும் அரசாங்க வேலையில் இருக்காங்க. அது ஆண்டவனும் அவர்களும் நானும் அறிவோம். இது விளம்பரத்துக்காக சொல்றது இல்லை, அன்னை பராசக்தியுடைய அனுகிரகம். அந்த அடிப்படையில் இவருக்கு அரசாங்க பணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இதான் 10ஆம் இடத்தில் இருப்பவர்கள் பூர்வ புண்ணியாதிபதி சனி, மக்கள் சேவகன். 10ஆம் இடத்தில் இருப்பவர் சூரியன், அவர் ஆளுமைக்கு சொந்தக்காரர். ஒருத்தர் 6 குடையவர், ஒருத்தர் 12 குடையவர். இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 6 குடையவனும் 12 குடையவன் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் என்று பொருள். சாதாரண ஏழை பணக்காரர் ஆவார். 9 குடையவனும் 10 குடையவனும் அப்படிங்கிற மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம். 6 குடையவனும் 12 குடையவரும் சனியும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தவர்கள் நேரடியாக பார்ப்பது 4ஆம் இடத்தை, அது குருவோட வீடாகும்.
இந்த 10க்குடைய புதன் என்ன பண்றார்? 9ஆம் இடத்தில் இருந்து அரசாங்க வீடான அரசன் வீட்டை பார்க்கிறார். அரசன் யாருன்னா செவ்வாய் தான். அவர் தான் மந்திரி, அரசன் எல்லாமே. அவர் தான் கிங்கு. அவருடைய வீட்டை புதன் பார்க்கிறார். அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். இவருக்கு எப்படி அரசாங்கத்தில் வேலை கிடைக்காம போயிடும்? நிச்சயமா வேலை கிடைச்சிருக்கும். நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் படிச்சிருந்தாருன்னா அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிருக்கும். இயற்கை அவருக்கு இப்படி ஒரு பொறுப்பு இருக்கணுங்கிறதுக்காக அவர் கலைத்துறையில் கொண்டு போயாச்சு. சூரியன் 10ல் இருந்தனால அப்பா வழித்துறையில் அவர் போயிட்டாரு. அதனால தந்தை காட்டிய வழியில் அவர் நடிகரானார். அது காரணம் 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்ததுதான். சந்திரன் ஆட்சி, அவங்களுடைய தாயும் கலைத்துறையில் இருந்தவர் தான். அவங்க பாடகர் அப்படிம்பாங்க. அப்போ இருவருமே கலைத்துறை சார்ந்தவர். அப்போ கலைத்துறையில் இருந்தவர் கலைத்துறையில் வருவதற்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? அப்ப அந்த துறைக்குள்ள அவர் போகணும்னு இருந்ததுனால அன்றைய அரசாங்க யோகம் என்பது நழுவி விட்டது. இனி அரசாங்க யோகத்தை சுக்கிரதசை தரும், நிச்சயமாக தரும். அதுல சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கணும். ஏன்னா பலம்னு ஒன்று இருந்தா பலகீனம்னு ஒன்று இருக்கும்ல. பலம் அப்படின்னு ஒன்று இருந்தா பலகீனம்னு ஒன்று இருக்கும். குரு பகவான் மட்டும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஆனா அவரும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து சுக்கிரதசை. இன்றைய நடைமுறையில் ராகு புத்தி, அடுத்து குரு புத்தி. எலெக்ஷன் சரியா எப்போ வருதுன்னு தெரியல. அது தெரிஞ்சா அந்த காலகட்டத்தில் யாருடைய தசையை நடத்த போற சுக்கிரன் தான். பிற்பகுதி நிச்சயமா நன்மை செய்யும், எல்லாருக்கும் தெரியும், எனக்கு நிச்சயமா தெரியும். ராகு புத்தியில் எலெக்ஷன் வருமா, குரு புத்தியில் எலெக்ஷன் வருமாங்கிறத வச்சுதான் முடிவு செய்யணும். அதனால என்னுடைய தீர்ப்பு என்னன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எந்த மாதத்தில் என்பது தெரிந்தால் மட்டுமே ராகு புத்தியில் எலெக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும், அதுவே குரு புத்தியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். ஆனால் நிச்சயமாக அவருக்கு மறுபடியும் சொல்றேன், அரசாங்கத்தில் அரசியலில் முக்கியமான இடத்தை வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல தொற்றுவார். அதுல சந்தேகத்திற்கு உங்களுக்கு இடமே வேண்டாம். முதலிடம் அப்படிங்கிற வாய்ப்பு குறைவு, 2வது இடம் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அவருடைய அன்றைய தேர்தலில் நடக்கும் நாளன்று நடக்கக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பொறுத்துதான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 3 முதல்வர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மோதுவார்கள். முதலமைச்சர் பொறுப்புக்கு 3 முதல்வர்கள் மோதுவார்கள். யாருடைய ஜாதகம் அந்த வினாடியில் சரியாக இருக்கும் என்பதை வைத்துதான் இறைவன் முடிவு செய்வார். அதுவும் உள்வினை கர்மா தான். இவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ததில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு 65% நிச்சயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு 90% வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் மிகவும் மிகையானது. அது எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு நிகரான ஒரு யோகங்கள். அவரும் சில தடைகளை கடந்தே முதலமைச்சர் ஆனார். இவரும் சில தடைகளை கடந்துதான் முதலமைச்சராக வேண்டும். ஏன்னா சுக்கிரதசை நான் முன்கூட்டி சொன்னது போல அதீத யோகத்தையும் வேகமாக செய்யாது, அதீத பாதிப்பையும் வேகமாக செய்யாது. ஒரு வெற்றி ஒரு தோல்வி இதை தரும். இதை அவர் வாழ்க்கையில் 20 ஆண்டு காலம் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். அதில் மீதி ஆண்டுகள் இன்னும் காலப்போக்கில் நிறைய ஆண்டுகள் இருக்கிறது. சுக்கிரதசை முடிவு 2036 வரை சுக்கிரதசை இருக்கும். ஆகவே நாளை நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இறுதி செய்யப்பட்டு தேர்தல் நாள்னு ஒன்று நடக்கும். அந்த நாள் அன்று இறைவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இறைவன் கையில் எடுப்பார். அதை அவரை பரிசீலனை செய்வார். நாட்டு மக்களுக்கு யார் சேவை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் தீர்ப்பளித்து அன்று மக்களின் மனதில் அவர் என்ன அலைகளை புகுத்தி வாக்களிக்க வைப்பார். ஏனென்றால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு இறைவனுக்கு சமமானது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள் சான்றோர்கள். அந்த மக்களுக்கு யார் ஆளுமை செய்ய வேண்டும், மக்களை யார் வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்பை இறைவன் அந்த தேர்தல் நாள் அன்று முடிவு செய்வார். நாம் இப்போ ஆராய்ச்சி செய்திருப்பதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான யோகங்கள் இருக்கிறதா என்றுதான் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த யோகங்கள் வலிமையாக இருந்ததுனால அவருக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் என்னால் கொடுக்க முடியுது. அந்த தேர்தல் நாள் அன்று 3 தலைவருடைய ஜாதகத்தையும் வைத்து நான் பரிசீலனை செய்வேன். அன்று என்னுடைய இறுதி பரிசீலனையும் அதில் இருக்கும். அதை மக்கள் முன் வைப்பேன், எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு ஜோதிடனாக இருந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயமே தவிர இது ஒரு அரசியலாவோ அரசியல் கண்ணோட்டமாகவோ ஒருதலை பட்சமாகவோ தயவு செஞ்சு யாரும் பார்த்துவிட வேண்டாம். தமிழகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் எல்லா துறை சார்ந்தவரோடவும் நெருங்கி பழகக்கூடிய துறை தான் ஜோதிடத்துறை. இதில் எந்த கட்சியை சார்ந்தவர், ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா சின்ன சின்ன கட்சிகளா என்ற பொறுப்பெல்லாம் மனிதனுக்கு கிடையாது. அது ஜோதிடனுக்கு நிச்சயமாக கிடையாது. மருத்துவனும் ஜோதிடனும் பொதுவானவர்கள். எதிரிக்கு கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் மருத்துவன். நம்ம நாட்டை ஆளுமை செய்யக்கூடியவருக்கு தகுதியுள்ளவர்கள் யாராக இருக்கலாம் என்ற அந்த ஒரு நல்ல அமைப்பின்படி நல்ல சிந்தனையின்படி தான் இந்த ஆய்வு.
இது தனிப்பட்ட முறையானது இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பதிவில் அவர் ஜாதகத்தை பற்றி தேர்தல் நாள் நடக்கும் அன்று பரிசீலனை செய்து அன்றைய கிரக அமைப்புப்படி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு இறுதி முடிவு சொல்வேன். அதுவரை மக்கள் காத்து கொண்டிருக்கவும் அவருடைய பயணம் தொடரவும் என்னுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் திரும்பவும் சொல்வது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மகேசன் ஆணை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அது நடந்துவிடும். அதை யாரும் பரிசீலனை செய்யவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இதுக்கு ஏற்றத்தாழ்வுகள் தேவையில்லை. அது விதியே அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.